வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சிம்பிளான லஞ்ச் தாங்க ரெடி பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு கீரையும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தாங்க. இந்த காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க இதை பண்ணுறதுக்கு. ஒரு குக்கரில் துவரம்பருப்பு 1 கப் எடுத்துக்கலாம். அது கூடவே 2 தக்காளி, 2 வெங்காயம், 4 பல் பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அது கூடவே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம அரைக்கிறதாங்க இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ அரைக்கிறையும் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டு வச்சுங்க. நம்ம குக்கரில் நான் ஒரு 4-5 விசில் வச்சா நம்ம வீட்டு பருப்பு கீரை ரெடி ஆகிடுங்க. கூடவே சைடில் பார்த்திங்கன்னா சாதமும் வெந்துருச்சு. ஸோ அதையுமே வெடிச்சாச்சு. கீரைன்றதுனால கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரசம் சொல்லவே தலைங்க, கீரையை விட ரொம்ப ஈஸி. நான் எனக்கு ரொம்பலாம் சமைக்க தெரியாது. இப்போ தான் நான் ஸ்டார்டிங்கில் சமைக்க கற்றுக்கிறேன். ஸோ எதாவது தப்பு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். பார்த்திங்கன்னா ரசமும் ரெடி ஆகிடுச்சிங்க. ரசம்லாம் பார்த்திங்கன்னா நான் ரசம் வைக்கிற அன்றைக்கி இந்த மிளகு சீரகம்லாம் அரைச்சிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு முன்னாடியே நான் ஒரு ரெடிமேட் பவுட்ரு மாதிரி அரைச்சி வச்சுப்பேன் வீட்டில். துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், ஒரு சில பொருள்லாம் இருக்குது. ஸோ அரைச்சி வச்சுட்டு நம்ம ரசம் வைக்கிறப்போ அந்த பவுட்ரு புளி கரைசலை ஆட் பண்ணி தக்காளி கரைச்சிட்டு நம்ம தாளிச்சிட்டா ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். அது இல்லாமல் டைமே கொஞ்சம் சேவ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ரசம் ரெடி ஆகிடுச்சி. கூடவே நம்ம கீரையுமே வெந்துருச்சு. ஸோ அதை நம்ம எடுத்து கடைஞ்சிட்டு நம்ம தாளிச்சிட்டா நம்ம வீட்டு கீரையுமே ரெடி ஆகிடுங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் இன்றைக்கி லஞ்ச் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்க, கீரை நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம சட்டிக்கு மாற்றி நல்லா கடைஞ்சிட்டா அவ்வளோதாங்க, நம்ம வீட்டு கீரை ரெடி ஆகிடுங்க. எங்கள் வீட்டில் இப்படி தாங்க கீரை பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியாது. எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேங்க. மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, கீரை கடைஞ்சாச்சு. இதில் தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு ஊற்றி அது கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு தட்டி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் கொதித்த உடனே நம்ம கீரையில் ஆட் பண்ணால் அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆகிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் 2 உருளைக்கிழங்கு போதும். ஸோ அதனால் 2 உருளைக்கிழங்கு எடுத்து நம்ம தோலை சீவிக்கலாங்க. நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எனக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரைனா ரொம்பவே பிடிக்குங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரைனா யாருக்குங்க பிடிக்காது? எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்ற பொருளுங்க. இதை அவிச்சு அதில் வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி செய்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது தான் ரொம்பவே பிடிக்கும். உருளைக்கிழங்கு ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள். கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கூடவே பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் கலருக்காக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் நம்ம தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக நம்ம எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம மூடி போட்டு எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, சூப்பரான உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். கூடவே பார்த்திங்கன்னா தேவையான உப்புமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தாங்க நான் போகிற தொடர்ந்து வீடியோவும் உங்களுக்கு வரும். எங்கள் வீட்டு லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதாங்க, சைடு கப்பில் ஒரு அப்பளத்தை பொரிச்சாச்சு. கூடவே சுரக்காய் பொரியலுங்க.